சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். RSS ஒரு பெரிய இயக்கம், இந்த நாட்டினுடைய கட்டுமானத்திற்கு பெரிய உதவி இருக்குது அப்படிலாம் சொன்னார். எந்த கட்டுமானத்துக்கு எப்படி உதவுச்சுன்றதெல்லாம் நமக்கு தெரியல. டவுசர் போட்டுவிட்டு காக்கி டவுசர் போட்டு இவங்களாம் எதுவும் நின்னதே கிடையாது. ஆனால் பேரை பெருசாக சொல்லுவான், பயங்கரமான புழுகங்க. இந்த ராகுல் காந்தி கிளப்பி விட்ட அந்த பூதம், அப்புறம் இப்போ அந்த SIR எல்லாம் சேர்ந்து இவனுடைய இருப்புக்கே வந்துட்டு நாசமாகுதுன்னு உடனே 2 பேரும் ஒன்றா சேர்த்துக்கிட்டாங்க. தமிழர் ஒருத்தரை நிறுத்தணும் அப்படின்னா தமிழருடைய வாக்க பெறலாம் அப்படி ஏதாவது? யாரு தமிழன்? RSS காரன் எப்படி தமிழன்னு தன்னை ஓத்து எடுப்பான்? நயினார் நாகேந்திரன் தமிழர் தான். எங்க இருக்கிறாரு? இந்த தேர்தல் அவங்களுக்கு எதிரானதான் இருக்கும் போது அது நடுவில் லாரியில் அடிப்பட்டு சத்தா மாதிரி அதை எடப்பாடி அதிமுக சாக போறாங்க, அவ்வளவுதான். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். என்ன கணக்கு சார்? இல்லை, ஒன்றும் இல்லை. அதாவது இந்த நான் சொல்லியிருந்தேன், பிரதமர் மோடி வந்துட்டு RSSஐ பாராட்டி சுதந்திர தின உரையில் பேசின உடனேயே நான் சொல்லியிருந்தேன், RSS ஒரு பெரிய இயக்கம், இந்த நாட்டினுடைய கட்டுமானத்திற்கு பெரிய உதவி இருக்குது அப்படிலாம் சொன்னார். எந்த கட்டுமானத்துக்கு எப்படி உதவுச்சுன்றதெல்லாம் நமக்கு தெரியல, இது வரைக்கும் தெரியல. ஆனால் அவங்க தொடர்ந்து சொல்லுவாங்க, RSS ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம், சமூக சேவையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு. நமக்கு தெரிஞ்சு எதுவும் செய்யலை. ஸோ இப்போ கூட உத்தராகண்டில் வெள்ளம் போகுது, எங்கே RSS இருக்கிறான்? இங்கெல்லாம் வெள்ளம் போச்சு, எங்கே RSS இருக்கான்? யாரும் இல்லை. அது தொண்டு நிறுவனங்கள், அவங்க இவங்களாம் தான் செய்கிறாங்களே தவிர இவங்க எதுவுமே செஞ்சதே கிடையாது, பார்த்ததே கிடையாது. நம்ம டவுசர் போட்டுவிட்டு காக்கி டவுசர் போட்டு இவங்களாம் எதுவும் நின்னதே கிடையாது. ஆனால் பேரை பெருசாக சொல்லுவான், அங்கே நடந்தது தெரியுமா, அங்கே நாங்கள் தான் பண்ணோம், இங்கே நடந்தது தெரியுமா. ஆமாம், பயங்கரமான புழுகங்க. இவர் அதையும் புழுகுனார். இவரே அந்த திடீர்னு RSS கொஞ்ச நாள் RSSக்கு இவங்களுக்கு முட்டல் இருந்தது. இந்த நட்டா என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி RSSையும் தாண்டி நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னாரு. RSSையும் தாண்டி இவங்க வளர்ந்துட்டாங்க, அதனால் எங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மோதல் 75 வயசெல்லாம் வந்துச்சு. ஸோ வந்துட்ட உடனே இப்போ இந்த ராகுல் காந்தி கிளப்பி விட்ட அந்த பூதம், அப்புறம் இப்போ அந்த SIR எல்லாம் சேர்ந்து இவனுடைய இருப்புக்கே வந்துட்டு நாசமாகுதுன்னு உடனே 2 பேரும் ஒன்றா சேர்த்துக்கிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் பார்த்தீங்கன்னா RSS அப்படின்ற முத்திரையோடு இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடென்ட் ஆகிறாங்க. இன்னொருத்தர் ராஜா வந்துட்டு ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராக நியமிக்க போகிறாங்க, அதுவும் RSS வகையறா. இப்படி நிறைய நடக்கும் பாருங்க. இது வரைக்கும் தலைவர் யாரையும் போடல, பிஜேபி தலைவராக. கூடிய வரையில் அங்கேயும் ஒரு RSS காரன் வராது இல்லையா பாருங்க. இப்போ தன்கர் தடாபுடால்னு பேசிட்டு இருந்தாரு, இப்போ அவர் ஆளவே காண, எங்க இருக்கிறாருன்னே தெரியலையே சார். தெரியலன்ட்டிங்க. அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, மோடிலாம் அந்த மாதிரி காண போகிறாங்க நிறைய பேர். இதுக்கு முன்னாடி இந்த ராஜீவ்குமார் அப்படின்ற தேர்தல் ஆணையரே, தலைமை தேர்தல் ஆணையரே எங்கே இருக்கிறான்னு தெரியல. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த நாட்டில் மோசடி பண்ணுறவன் எல்லாம் வந்துட்டு சொத்துக்களை வெளியில் வாங்கி வச்சுருக்கிறான், பங்களா ஒன்றத்தை கட்டிக்கிறான். இந்த நாட்டில் ஒரு பெரிய அளவுக்கு கிரைசிஸ், பொலிட்டிக்கல் கிரைசிஸ் ஏற்படும் போது இவனெல்லாம் எஸ்கேப் ஆகிடுவான். அதனால தான் இவங்க வெளிநாட்டு தொடர்புகளெல்லாம் பெருக்கி வச்சுருக்கிறது. அங்கே போய்ட்டு செட்டில் ஆவாங்க. இது வரைக்கும் எந்த இந்திய தலைவர்களும் அப்படி ஒரு செஞ்சதே இல்லை யாருக்கும். மொரார்ஜி தேசாய்க்கு ஏதாவது இருந்துச்சா? காமராஜருக்கு ஏதாவது இருந்துச்சா? இல்லை அசோக் மேத்தாக்கு இருந்துச்சா? ராஜநாராயணுக்கு இருந்துச்சா? இந்திரா காந்திக்கு இருந்ததா? எல்லாம் இங்கே இருப்பாங்க, இங்கேயே செத்து இங்கேயே எரித்து தகனம் பண்ணி இங்கே தெளிச்சு விட்ற வேண்டியது தான். இவங்களாம் மட்டும் எகிரி ஓட்டுவாங்க. நம்ம நினைக்கிறோம் அதை வந்துட்டு இந்த பெங்களூர்காரன் ஒருத்தர் தான் ஏர்கிராஃப்டெல்லாம் நடத்திட்டு தானே போனான், விஜய் மல்லை. ஆமாம், அப்புறம் வந்துட்டு நீரவ் மோடி போனான், இப்படிலாம் போனாங்க அப்படின்னு. எல்லாம் ஒரு முன்மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த நாட்டில் ஒரு கிரைசிஸ் வரும்போது தெரியும் எவ்வளோ பேர் ஓடி போகிறான்ட்டு, அவங்க தெரியும். அதனால் யாரும் எங்கே இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாடு தேர்தலில் குறி வச்சுதான் சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. ஏன்னா கொங்கு மண்டலம், இப்போ தமிழர் ஒருத்தரை நிறுத்தணும் அப்படின்னா தமிழருடைய வாக்க பெறலாம் அப்படி ஏதாவது? யார் தமிழன்? RSS காரன் எப்படி தமிழன்னு தன்னை ஓத்து எடுப்பான்? நான் தமிழன்னு ஒரு RSS காரன் சொல்லுவானா? தான் இந்துன்னு மட்டும்தான் சொல்லுவான், இந்தியன்னு சொல்ல மாட்டான். அப்படின்னா RSSனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் எப்போது தேசக்கொடி பறந்துருக்கணுமே, எதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த காவி கொடியை மட்டும் பறக்க விட்டாங்க? இந்தியன்னு சொல்ல மாட்டாங்க, அவன் தமிழன்னு தன்னை சொல்லிக்க போகிறான். அப்போலாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ரெண்டாவது, தமிழன் அப்படி ஏமாறக்கூடிய ஆளாக தமிழன். இவங்களெல்லாம் பற்றி தெரியாதா? கொங்கு மண்டலத்துக்காக இவங்க என்ன பண்ணாங்க? அவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகுது. ஜிஎஸ்டிலாம் கொங்கு மண்டலத்துக்கு என்ன பண்ணாங்க? நிர்மலா சீதாராமனோ இல்லை முருகன் அவரெல்லாம் என்ன பண்ணார்? ஒன்றும் கிடையாது.
அதனால் தமிழனும் ஏமாற போகிறதில்ல. ஒரே ஒரு ஆளுங்க நல்லா ஏமாறுவாய்யா. ஒரே இல்லை, ஒரு கும்பல் ஏமாறும். அந்த கும்பலுக்கு பேர் அனைத்து இந்திய அந்த ஆளு பேர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னேற்ற கழகம். அவங்க மட்டும்தான் அவங்களை நம்புவாங்க. எடப்பாடியன் கம்பெனி மட்டும்தான் அவங்கள நம்பும், வேறு யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ அடுத்து எச் ராஜாவை கூட கவர்னரா அறிவிக்கிறாங்க நீங்க சொல்லியிருந்தீங்க சார். இப்போ இதை வச்சு எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க சார்? ஏன்னா இங்க இருக்கிற எதனா பிரச்சாரம் பண்ணிட்டு போறோம், எதிர்த்து நம்ம தான் அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளவு பேசிட்டோம்ல, அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பேசுவோம். ஏன்னா தமிழர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தராங்க மோடி அமித்ஷாவும் அப்படின்னு இப்பவே பேச ஆரம்பிச்சு. தமிழனுக்கு முக்கியத்துவம் அவங்க 2 பேருமே கொடுத்தாங்களே. எப்படி ஒரு தமிழை வந்துட்டு ஒரிசானுடைய முதல்வர் ஆகணும் அப்படின்னு பேசினாரா இல்லையா அமித்ஷா? அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரத்ன பண்டாரியினுடைய சாவி திருடப்பட்டு தமிழ்நாட்டில் ஒழிச்சு வச்சிருக்குதுன்னு பெருமைப்படுத்தினார்ல மோடி. அந்த மாதிரி தமிழனை நிறைய பெருமைப்படுத்துவாங்க. அதெல்லாம் பார்த்துருவோம் நம்ம தேர்தலில். இந்த தேர்தல் அவங்களுக்கு எதிரானதான் இருக்கும் போது, அது நடுவில் லாரியில் அடிபட்டு சத்தா மாதிரி அதை எடப்பாடி அதிமுக ஜாக போகிறாங்க, அவ்வளோதான். இந்த குறியீட்டு அரசியல் தொடர்ந்து பண்றாங்களா சார்? எல் முருகனுக்கு ஒரு பதவி கொடுக்கறது, இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பெனிஃபிட் நீங்க ஆராய்ங்க, ஒரு வாரம் ஆராய்ங்க, அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த எல் முருகனை மினிஸ்டரா போட்டதுனால இந்த துறையில இந்த தமிழ்நாடு இதெல்லாம் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி ஒன்று எடுத்து போடுங்க. நான் உடனே உங்களுக்கு 10,000 ரூபா கையில் கொடுத்துட்றேன். 10,000 ரூபா கொடுத்துட்றேன், கடன் வாங்கியாவது கொடுத்துட்றேன். எதுவும் நடக்காதுங்க. முர்முவை குடியரசுத் தலைவராக வச்சாங்களே சார், அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, பழங்குடியினத்திலிருந்து ஒருத்தரை நாங்கள் குடியரசுத் தலைவராக வச்சுட்டோம். அவங்க பழங்குடியினருக்கு எதுவும் பண்ணல, அது ஒரு பெரிய கேள்விதான். ஆனால் அது வந்து பழங்குடியினர் மக்கள் மத்தியில் ஒரு அவங்களுக்கான செல்வாக்கு அதிகரிச்சது, பிஜேபிக்கான செல்வாக்கு. அதை அதிகரிச்சது எப்படி சொல்லுவீங்க? எல்லாமே இவிஎம் இந்த மாதிரி ஓட்டு இதை வச்சுக்கிட்டு தான் எல்லாமே செல்வாக்குன்றாங்க. 15% ஓட்டு அவங்க பழங்குடியினருடைய ஓட்டு. பழங்குடியினர் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் வந்துட்டு இயற்கை வளங்கள் நிறைய இருக்குது. அவங்கள அந்த இடத்துல தூக்கணும் அப்படின்னோம்னா அவங்களோட அபிமானத்தை பெற்ற ஒரு தலைவனை வச்சு தான் அது செய்ய முடியுன்றதுக்காக மோடிக்கு அப்படி ஒன்று கொடுத்தாங்க. ஸோ உடனே அவர் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த பழங்குடியினர் தலைவர்களுடைய சிலைகளை திறந்து வைப்பார். அல்லூரி சீதாராமராஜு அங்கே போனால் இன்னொரு தலைவர் மத்திய பிரதேசத்தில் அவங்களாட்டையும் அந்த பேடை போட்டு டக்குச்சிட்டு டான்ஸ் ஆண்டவர், மூலம் அதெல்லாம் அடிப்பார், ட்ரம்மெல்லாம் அடிப்பார். இதெல்லாம் தான் அவருடைய வேலை. ஆனால் அந்த இடத்துல தான் அவங்க சுரண்டுவாங்க. பழங்குடியினருக்காக போராடினவர் தானே ஸ்டான் சாமி உயிரோடு இருக்காரா? ஜார்க்கண்ட் இல்லை, அவ்வளோதான். இதுலேருந்து எல்லாம் புரிஞ்சுக்கங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா வளங்களை சுரண்டணும், கொள்ளையடிக்கணும், அவ்வளோதான். தமிழ்நாட்டு மேலெலாம் அவங்களுக்குலாம் அக்கறை கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணெய் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி தான் எல்லாமே. இதில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தமிழர்னு சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கணுமா இல்லை இந்த நிலைப்பாட்டில் எதிர்ப்பு சொல்லிட்டாங்களா? முடியாதுன்ட்டு சொல்லிட்டாங்க. டிகே சிலங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் தமிழராக இருப்பாருன்னா அப்புறம் பார்த்துக்குறோன்ட்டார். அவர் நயினார் நாகேந்திரன் தமிழர் தான், எங்கே இருக்கிறாரு? அதனால் அது கிடையாது, அவர் விடயமே கிடையாது. ஏன் அவங்கள வீணாக எடுத்து பேசணும்? இப்போ இறுதியாக ஒரே கேள்வி சார், இப்போது ஒருவேளை திமுக இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருச்சு, இதை வந்து பிரச்சாரத்தில் நீங்கள் வந்து தமிழருக்கு துரோகி, தமிழின எதிர்ப்பு அப்படின்னு பிரச்சாரத்தை எடப்பாடி அவர்கள் முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குதா சார்? எடுக்கட்டும், பேசுவோம். அதை பற்றி ஒன்றும் இல்லை, தாராளமாக பேசுவோம். அப்படிலாம் முன்னெடுத்தால் தான் அவங்களுக்கு அரசியல் பண்ண முடியும், வேறு எதுவுமே கிடையாது. முன்னெடுக்கட்டும், பேசுவோம். தமிழனுக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்றத நம்மளை போன்றவர்கள் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் நல்லா அழுத்தமாக சொல்லுவோம், அவ்வளோதான். இப்போ இந்த தேர்ந்தெடுப்பு அப்படிங்கிறது இந்த தமிழக தேர்தலை குறி வச்சு தான் நடந்திருக்காரு சார். இது அவங்களுக்கு ஏதாவது கிடையவே கிடையாது. அப்படி அவங்க மாற்றி பேசுகிறாங்க, அவ்வளோதான். அது நான் சொல்லிட்டேன், ஆர்எஸ்எஸோட அவங்களுடைய சமரசம், அவனுடைய விளைவு இந்த அப்பாயின்மெண்ட், அவ்வளோதான். இந்த தமிழக தேர்தல் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தணும்? அவங்க ஜெயிக்கவே போகிறதில்ல. தனிச்சு நின்று ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதவங்க அவங்க எப்படி ஒரு பிரச்சனையை பண்ண முடியும்? தற்கால அரசியல் குறித்தான பல தகவல்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார்.